भगवान की जय। श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை கோலாகல தயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாசே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அநேக சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். நம்மளுடைய மதத்துக்கு தனியான ஒரு பேர் கிடையாது. இப்போதான் சமீப காலமாக நம்ம ஹிந்து மதம்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பூர்வீக காலங்கள் எல்லாம் சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, வேத மதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வேதத்தை ஒத்துக்கிறதுனாலேயே வேத மதம், வேதத்தை சொல்லப்பட்டபடி தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால இதுக்கு வைதீக தர்மம் அப்படின்னு பேர். சனாதனம்னா அழியாததுன்னு, எந்த காலத்துலேயும் அழியாது. இந்த உலகம் தோன்றினதுலேருந்து ஆரம்பித்து பிரளய கால பர்யந்தம் எடுத்தாலும் அப்புறம் பிரளய காலம் பூரா திருப்பி உலகம் படைக்கப்படுறச்சு. ஆக இருந்துகிட்டே இருக்குது. கல்பம் கல்பமாக ஒவ்வொரு சிருஷ்டி ஸ்திதி சம்மானம் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுல அந்த சுழற்சியில் இருக்கக்கூடிய ஒரே தர்மம் இதுதான் சனாதனம். இதை அழிக்க முடியாது. யாராவது அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிளம்பினாலானா அவள் தான் அழிஞ்சு போவாள். இதை போய் அழிக்கணும்னா ஏன் முடியாது? ஏன் அழிக்க முடியாது? இந்த தர்மத்தை குலைச்சிட முடியாதா? நம்ம சனாதன தர்மத்தை முடியாது. எவன் ஒருத்தன் விஷ்ணுவை ஒழிக்கிறானோ அப்போ தான் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியும். விஷ்ணுவுக்கு தான் அழிவே கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் கூட பிறப்பு இறப்பு உண்டு. ஆனால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஸ்வயம்பூ சம்பூர் ஆதித்ய புஷ்கர் ஆக்ஷோ மகாஸ்வனஹான்னு விஷ்ணு சகஸ்நாமத்தில் ஸ்வயம்பூனே பேர். இருந்துகிட்டே இருக்கார். அதான் பெருமாளுக்கு தான், நம்ம வரதராஜ பெருமாளுக்கு தான் சனாதனன் அப்படின்னு பேர். சனாதனம்னா முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சனாதனம்னா விஷ்ணுவுக்கு பேர். ராமாயணத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் மந்தோதரி ராவண வதத்துக்கு அப்புறம் மந்தோதரி ராமரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிச்சவே வெக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அப்படிங்கிற பதத்தால் ஸ்தோத்திரம் பண்ணுறான் ராமரை. தன்னுடைய கணவனை ராமர் அடிச்சிருக்காருன்னு தெரியுது. ஒரு மனுஷன் அடிச்சுட்டா அந்த மனுஷன் யார் அந்த மனிதன்? ஏன்னா ராட்சசேஸ்வரனான ராவணனை வதம் பண்ணுறதுக்கு யாரால முடியும்? தேவாலாலேயே முடியாதே. அப்பேற்பட்டவன் யார் அந்த ராமர்னு கேட்கச்சு. இவர் தான் ராமன் அப்படின்னு காண்பிச்சா. அந்த ராமரை பார்த்த உடனே இவன் மனுஷனா? இவன் மனிதனே இல்லையே, இவன் தேவனும் இல்லையே, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா சனாதனமா அழியாத மூர்த்தியானவர் இந்த ராமர் அப்படின்னு ஸ்தோத்திரம் தான் பண்றா. தன்னுடைய ஆத்துக்காரரை வதம் பண்ணின ஒரு ராமரை பார்த்து இந்த மந்தோதரி நிஜமா பார்த்தா திட்டணும், வாய்க்கு வந்தபடி. அநியாயமா படுபாவி என் வீட்டுக்காரரை கொலை பண்ணிவிட்டியே அப்படின்னு திட்ட வேண்டியிருக்க. ஸ்தோத்திரம் பண்றா. ஏன்னா இவன் அயோக்கியன் தெரியும். அயோக்கியனை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் ராமர் வந்திருக்கார். சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் அப்படின்னு சொல்லும்படியா ராவணனோ அவனுடைய புத்திர பௌத்திராதிகளோ அந்த வம்சத்தையே நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வைகுண்டத்தை பார்க்கடலேருந்து கிளம்பி வந்திருக்கார். அப்போ அவர் யாருன்னு பிரதானமாக தெரியுது, முக்கியமாக தெரியுது. இவர் தான் இன்னார் தான். ஜக்ஞே விஷ்ணு சனாதனா, விஷ்ணு தான் வந்திருக்கார். அங்கே சனாதனா
வால்மீகியே சொல்றார் சனாதனன்னு பேர் ராமருக்கு தான். அதே வார்த்தை தான் மந்தோதரி சொல்றா, பரமாத்மா சனாதனஹா. அப்ப சனாதனன்னா யார் பேர்? இது மகாவிஷ்ணு பேர். முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்துக்கள்னு பேர்ல முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். சனாதனம் அல்லது சனாதனஹா, சனாதனன் அப்படின்னா நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவனை அடையறதுக்கான பாதை இருக்கு இல்லையா, எந்த மார்க்கத்துல போனா அவர் அடையலாமோ அந்த மார்க்கத்துக்கு தான் சனாதன தர்மம்னு பேர். அப்போ விஷ்ணுவை அடையறதுக்கு, வைகுண்டத்தை அடையறதுக்கு நம்ம எந்தெந்த பாதையில போறோமோ, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, இது எல்லாமே கீதையில பகவான் சொல்லிட்டு போறான். எந்த பாதையில வந்தாலும் என்னதான் நீ அடைவாயின்னு. இந்த 4 பாதையும், அந்த பாதைக்கு தான், அந்த 4 விதமான மார்க்கத்துக்கு பேர், உபாயத்துக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு பேர். அப்போ சனாதனம்னா நம்ம வரதர்னு தெரிஞ்சுக்கணும். அவர் அடையறதுக்கான பாதைக்கு தான் சனாதன தர்மம்னு பேர். இந்த சனாதன தர்மப்படி யார் யார் நடக்கிறாளோ, போயிட்டு இருக்காளோ அவளுக்கு தான் இந்துக்கள்னு பேர். சிந்து சமவெளி நாகரிகம்னு கேள்விப்பட்டிருப்பேன். சிந்துங்கிறது தான் இப்போ பாகிஸ்தான்னு சொல்றோம். அந்த பாகிஸ்தானுக்கு வெளிநாட்டவன் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அங்கே இருக்கிற நாகரிகத்தை பார்த்து இவாளுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு மதமும் கிடையாது. நம்ம சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி பேரே கிடையாது. ஏன்னா எந்த உலகத்தில் மதமும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் மதங்கள் ஒன்றுமே இல்லாதனால இது பேர் வைக்காதையே இருந்தா. சனாதன தர்மம்னு மட்டும்தான் சொல்லுவா. நம்ம தர்மம் தர்மப்படி போகிறது, இது வாழ்க்கை முறை. இந்த பாதையில் யார் யார் போறாளோ அவளை வெளிநாட்டவனும் சொன்னால், நம்மளையும் சாஸ்திரங்கள்லேயே ஹிந்துன்னே பேர் வருது. அதனால நமக்கு இந்துக்கள்னு பேர். இந்துக்கள்னா யாருடானா சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா. சனாதன தர்மம் எதிரான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி. இப்போ சனாதனம்னா யாருடானா நாராயணன். இது 3 விஷயம் முதல்ல ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனாதன தர்மத்தில் எதிராக முக்கியமான நூல், நம்ம மதம்னாலே கொள்கைன்னு அர்த்தம். 100 மதம் இருக்கு, அதுக்கு கர்வம்னு பேர். கர்வம் பிடிச்சி அலையிறது இல்லையா, மதம் பிடிக்கிறது, யானைக்கு மதம் பிடிக்கிறதுன்றா இல்லையா. அதுக்கு மதம்ன்றதே 2 வேற வேற வார்த்தை. மதம்னா அது வேற, இந்த மதம் அப்படின்னு சொன்னோம்னா கொள்கைன்னு அர்த்தம். நம்மளுடைய சனாதன கொள்கை இருக்கே, இந்த தர்மத்துக்கு ஒரே ஒன்று தான் சாஸ்திரம். பல சாஸ்திரங்கள் இருந்தாலும் ஒன்று தான் முக்கியமானது சொல்றது. அது எதிரானா வியாசாச்சாரியர் கைதூக்கி சபதம் பண்ணி சத்தியமா சொல்றேன், மறுபடியும் சத்தியமா சொல்றேன், கைதூக்கி சத்தியம் பண்ணி சொல்றேன், வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் அப்படின்னு சொல்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம். சத்தியமா சொல்றேன், மறுபடியும் சத்தியமா சொல்றேன், கைதூக்கி சத்திய சபதம் பண்ணி சொல்றேன், வேதம் தான் சாஸ்திரம். அதுக்கடுத்து என்ன, கேசவன் ஆகிய கிருஷ்ணனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை. அதுதான் இவருக்கு தேவாதி ராஜன், தேவராஜன், அதுக்கு மேல தேவ பெருமாள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. நமக்கெல்லாம் தெய்வங்கள் வசதியா இருக்கலாம், தெய்வங்களை வாழ வைக்கிறவரே இவர் தான், பெருமாள் தான். தெய்வங்களை படைக்கிறவரும் அவர் தான். தெய்வங்களை கடைசியில் பிரளய காலத்தில் முழுங்குறவரும் அவர் தான். எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் தேவர். விஷ்ணுவுடைய வாய் வழியா உள்ள போய் வயிற்றுக்கு போயிட்டு திருப்பி வெளியில அந்த எச்சல் பட்டுட்டு வெளியில வந்தவாத்தான் 33 கோடி தேவர்களும் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றார். இப்போ தெய்வங்களை படைக்கிறதுனால தான் தெய்வநாயகன், தேவநாயகன், தேவாதிராஜன், தேவப்பெருமாள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப தெய்வங்களையே படைக்கிறாருன்னா எந்தெந்த தெய்வங்கள்னா பிரதானம் முக்கியமான தெய்வமே பிரம்மா தான். இந்த பிரம்மாவையே படைக்கிறவர் இவர் தான். அதெல்லாம் அனந்த பத்மநாபன்னு சொல்றோம். பெருமாளுடைய தொப்புள்லேருந்து நாபியிலேருந்து ஒரு கமலம் உண்டாகி அதில் தானே முதல்ல நான்முகன் ஆகிய பிரம்மாவை படைச்சா. நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றார் இல்லையா. அப்போ முதல்ல பகவான் தோற்றுவிச்ச தெய்வம் யாருன்னா பிரம்மா. அவருக்கு மனசாலிய வேதத்தை கொடுத்து இந்த வேத மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தா உலகத்தில் தன்னால படைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேதங்கள் எல்லாம் கொடுத்தான் பகவான். அப்புறமா அவர் படைக்கிறத ஆரம்பிச்சார். அவருக்கும் காலம் இருக்கு. எப்போ தோன்றினாரோ தோன்றின எல்லா வஸ்துவும் ஒரு நாள் அழிஞ்சே ஆகும். பிறந்ததெல்லாம் செத்தே ஆகும். நம்ம கூட பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், தெரியாது. இன்னைக்கோ ஒரு நாள் கிளம்பிடும். கியூ வரிசையில் நிற்கிறோம். நமக்கு முன்னாடி பல பேர் இருக்கா, பின்னாடி ரொம்ப கோடி பேர் இருப்பா, நடுவில் நம்மளும் இருக்கோம். அவள் டேர்ன் வந்து அவளுக்கு உயிர் போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறதுனால எப்படி நமக்கெல்லாம் பிறந்தோம் செத்தோன்னு இருக்கோம், பிறந்த நாள் உண்டோ சாவு நாள் உண்டோ, அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கும் உண்டு, ஆயுசு உண்டு. பிரம்மலோகத்தில் இருக்கிறவாளுக்கும் உண்டு. அந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட சனகாதி முனிவர்களுக்கும் உண்டு. அந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட சிவனுக்கும் உண்டு. எல்லாருக்கும் படைப்பும் உண்டு, எல்லாருக்கும் அழிவும் உண்டு. சிவனும் அழிச்சு போயிடுவார், பிரம்மாவும் அழிச்சு போயிடுவார்,
சரஸ்வதி, பார்வதி, யார் யாரை சொல்கிறீங்களோ, முருகந்திரன், எல்லாருக்கும் ஒரு நாள் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. பிறந்த நாள், இறந்த நாள் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் மேலே ஒரே ஒருத்தர் யாருடானா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு வேதம் சொல்கிறோம். நம்ம அபிப்பிராயத்தில் எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு ஒன்றும் தெரியாது. எந்த கடவுளை கண்டோம், இல்லை எந்த தெய்வத்தை கண்டோம். நம்ம எந்த தெய்வத்தை நேரம் பார்த்துருக்கோம்? காமாட்சியை கண்டோமா, ஏகாம்பரேஸ்வரரை கண்டோமா, வரதராஜரை கண்டோமா, சொர்ணவண்ணன் ஜெயித்த பெருமாளை கண்டோமா, யாரை கண்டோம்னா ஒருத்தரும் நமக்கு தெரியாது. வேதம் தான் நமக்கு கண்ணு. கண்ணே தெரியாதவன் எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஏற்ற பவரான கண்ணாடி போட்டுனா எல்லாம் வெளிச்சமாக பளிச்சுன்னு தெரியுறது மாதிரி நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக விஷயத்தில் போகணுமானாலே அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா தான் புரியும். அதுதான் வேதம், சாஸ்திரம். கீதையில் பார்த்தசாரதி எம்பெருமான் சொன்னார், வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதோ. சாஸ்திரம் தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணம். அதை வச்சுட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் வேதத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். நான் அடைய வேண்டிய லட்சியமான அந்த கடவுள் யார், அதையும் வேதத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். எந்த வழியில் போனால் அவனை சுலபமாக அடையலாம், அந்த பாதை, மார்க்கம், தர்மம் அப்படிங்கிறோம், அதுவும் வேதத்தை கொண்டு தான் தெரியும். இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆத்மா தான் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த உடம்பே நான் இல்லை. இந்த உடம்பு தான் நான், இதுக்கு தான் நான் அடிச்சுக்கிறோமே தான், இந்த உடம்பை தான் போட்டு அடிச்சுக்கிறோம். உடம்பு நானே இல்லை, அது அழிய போகிறது. சில வீடுகளில் எரிப்பா, சில வீடுகளில் புதைப்பா, சில பேர் அனாதையாக இருந்தால் தூக்கி போட்டுருவா, காக்கா கழுகு குத்தும். புதைச்சாலானா மண்ணோட மண்ணாக மக்கி போய் புழு புழுத்து போயிடும். எரிச்சாலானா பிடி சாம்பல். இதுதான் வேதமே சொல்லுது, பஸ்மாம் தகும் சரீரம். பஸ்மமாக சாம்பலாக போக போகிறதா இந்த சரீரம். இப்போ சரீரத்தை போய் நான் சொன்னால் அப்போ நம்ம அழிஞ்சிருவோன்னு ஆகிடும். எனக்கு அழிவு கிடையாது, என் உடம்புக்கு தான் அழிவு. இப்போ நான் யார், ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய விசாரம். எனக்கு உடம்புக்கு அழிவு உண்டு, நான் யார்? நான்றது யாருன்னா அப்போ இந்த உடம்பு நான் இல்லை. அதான் என் உடம்பு அப்படின்னு சொல்கிறோம். நான் உடம்புன்னு யாராவது சொல்லுவாள்? நான் தலை வலிக்கிறது, நான் வயிற்று வலிக்கிறதுன்னு யாராவது சொல்லுவாங்க? என் வயிறு வலிக்கிறது, என் தலை வலிக்கிறது, என் மூக்கு வலிக்கிறது, என் கண்ணு சரியாக தெரியல, என் காது சரியாக கேட்கல, எல்லாம் என்னுடையதுன்றமே தவிர நான்ற வார்த்தை எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. இட் இஸ் மைண்ட், இது என்னுடையதுன்றான். ஐஎம்ன்றது இங்கிலீஷில் இருக்காங்க. எந்த லாங்குவேஜில், தெலுங்கு, உலகத்தில் தோன்றின எல்லா மொழியும் நான் வேற, என் உடைமைகள் வேறு. அப்போ என் உடம்பே வேறு தான். அப்போ உடம்பு தனின்னு தெரியுது இல்லையா? அப்போ உடம்பு நான் இல்லை, இது அழிய போகிறதுன்னு தெரியுது இல்லையா? ஒரு நாள் கட்டையா தூக்கி போட்டு கிளம்பிட போகுது. ஏதோ உள்ளே இருக்கிற நான் கிளம்பிட போகுது. சரி, அது இல்லைன்னா அப்புறம் என்னது? உள்ள பிராணன் இருக்கே, மூச்சு காற்று போயிட்டு வருது, இது காற்று வாயு போயிட்டு வருது, அதுதான் நானா? அந்த மூச்சு நின்று போயிடுது. அது மட்டும் இல்லை, பிராணனை வாங்குறிய அப்படின்னு நம்ம குழந்தை ரொம்ப இம்சை பண்ணிட்டுனா பிராணனை வாங்குறீங்க. அப்போ பிராணனை வாங்க முடியும்னு ஆகிடும். மூச்சு காற்ற ஒரே பிடி பிடிச்சா நின்றுடும், உயிர் போயிடும். அப்போ பிராணனும் நான் இல்லை, அது வேற நான் வேறன்னு தெரியுது நல்லா. சரி, மனசு தான் நான் அப்படின்னு சொல்லலாம்னா மனசும் அழியிற, எண்ணங்கள்லாம் அழிஞ்சு போகிற சமயமும் உண்டு. நல்ல தூக்கச்ச ஒரு எண்ணமும் இல்லை, எங்கே போச்சு? மூச்சுக்குச்சா 1000 எண்ணம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். தூங்கிட்டா ஒரு எண்ணமும் தெரியல. கனவு காணச்ச கூட சொப்பன பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதோ சில எண்ணங்கள் வரும் போகும். புலி வந்த மாதிரி, அவா வந்த மாதிரி, இவா வந்த மாதிரி, சில சமயம் பெருமாளே கூட வருவார். சொப்பன பிரபஞ்சத்துலையாவது எண்ணங்கள் வந்துட்டு போகும். ஆனால் நல்ல சுஷுப்தியில், நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்தில் எண்ணங்கள்லாம் எங்கேயோ போய் ஒடுங்கிறதுனுச்சு. அப்போ எண்ணங்களுக்கு ஒடுக்கம் உண்டு. திருப்பி கார்த்தாலாச்சுன்னா எல்லா எண்ணங்களும் இத்தனை வருஷமாக நம்ம என்னென்ன பார்த்தோம், பேசணும், கேட்டோம், படித்தோம் எல்லாம் நினைவுக்கு. கடைசியில் கோமா ஸ்டேஜ் வந்து படுத்துட்டான்னா அப்போ என்னாச்சு? எண்ணங்கள்லாம் போயிட்டு. அப்போ இந்த மனசும் அழிஞ்சிடுற சமயம் உண்டு. எண்ணங்களுக்கும் அழிவு உண்டுப்பா. மனசும் நான் இல்லை, என் மனசு வெளிக்கிறது, என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுறது, ரெண்டும் சொல்கிறோம் இல்லையா? என் மனசு குளிர்ந்து இருக்கு. அப்போ நான் வேற, என் மனசு வேறன்னு தெரியும். இதெல்லாம் என்னுடையது, நான் இல்லை. புத்தி ஏடா அவனுக்கு புத்தி இருக்காடா அவனுக்கு அப்படின்னு கேட்குறான் ஒருத்தர். புத்தி அப்பப்போ இருக்கு, அப்பப்போ போயிடுறது. சில சமயம் வேலை செய்யறது, சில சமயம் புத்தியே வேலை செய்யாது போயிடுது அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறோம். எனக்கு புத்தியே இல்லை, இல்லை நான் ரொம்ப புத்திசாலி சொல்கிறோம் இல்லையா? அப்போது புத்தி உடையவன் நான், ஆனால் நான் புத்தி இல்லை, அதுவும் அடிபட்டு போயிடும். அப்போ மூளையிலேருந்து வர புத்தியும் போச்சு, மனசுலேருந்து வர எண்ணங்களும் போச்சு, மனசும் போச்சு, மூளையும் போச்சு, உடம்பும் போச்சு, பிராணனும் போச்சு. இது எதுவுமே நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னா அப்போ யார் தான் உள்ளே இருந்தானா? ஏதோ ஒன்று அணுவுக்கு அணுவாக இருக்குது,
எவ்வளோ சைஸ்னே தெரியாது, கண்ணால் பார்க்க முடியாது ஆத்மாவை. அதுக்கும் கீழே அமீபாக்கும் கீழே இருக்குன்றது அந்த நியூக்ளியஸ்னு இங்கிலீஷில் அது மாதிரி அவ்வளவு பொடியாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாது இருக்குது. ஆனால் அது 80 கிலோ 50 கிலோ 100 கிலோ உடம்பை தூக்கின்னு அலைன்னு இலையிறது பாருங்க. அது இருக்கிற இடத்துல சூக்ஷ்மமாக இருக்குது, ஜோதிர்மயமாக இருக்குது, ஞானமயமாக இருக்குது, ஆனந்தமயமாக இருக்குதுன்னு வேதாந்தம் சொல்கிறது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய ஆத்மா இவ்வளோ பெரிய பூத உடலை தூக்கின்னு அலையிறது. அந்த பூத உடல்லேருந்து ஆத்மா போயிடுத்துன்னு வச்சுப்போம், பணமாக கீழே விழுந்தாச்சுன்னா அதை தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும் கட்டி தூக்கி போகிறது. பாடி பாடி ஒரு பானையில் இட்டு நரி படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் எல்லாம் பெரிய ஆழ்வார் பாடுறார். பானையில் கட்டி தூக்கின்னு போச்சு 4 பேராக தூக்குறா மொத்த. இது இவ்வளோ பெரிய உடம்பு, வெயிட்டான உடம்பு எங்கே இருக்குன்னே தெரியல. ஆத்மா தூக்கின்னு இவ்வளோ அலைஞ்சது. யானை உடம்பு கிடைச்சா அவ்வளோ வெயிட்டான உடம்பையும் தூக்கி நலையிறது. கொசு சரீரம் கிடைச்சா அந்த கொசு சரீரத்தையும் தூக்கி நலையிறது. அப்போ ஆத்மாவுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஆத்மா எல்லாத்த விட பெருசு. அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கும். அப்போ இந்த நான் ஆத்மான்னு தெரிஞ்சால் இந்த ஆத்மாவுக்கு இவ்வளோ சக்தி எங்கேருந்து வருதுடா? பரமாத்மாட்டேருந்து வருது. அப்போ பரமாத்மா யார் அடுத்தது? சந்திரன் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா அந்த சந்திரனுக்கு இவ்வளோ பிரகாசம் எங்கேருந்து வருதுன்னா சூரியன்டேருந்து வருது. அதை மாதிரி இந்த ஜீவாத்மா இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். என்னுடைய அம்சபூதங்கள் தான் ஜீவாத்மாக்கள்லாம். அப்போ பரமாத்மாவுக்கு அம்சபூதம்னா பரமாத்மாவுடைய சக்தினால் தான் ஜீவாத்மாக்கள்லாம் இயங்கிறது அப்படிங்கிற இந்த அடிப்படை விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ பரமாத்மா, நான் பரமாத்மா இல்லை, நான் ஜீவாத்மா. நான் அணுவாக தான் இருப்பேன். அவர் என்னடா உலகளந்த பெருமாளாக இருப்பார். எப்போதும் அவர் விபுவாக இருப்பார், பெரியவனாக இருப்பார். நம்ம எப்போதும் அணுவுக்கு அணுவாக இருப்போம், ஜீவாத்மாக்கள். இந்த வித்தியாசம் ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, அப்புறம் இது இந்த உலகம்னா என்ன, பிரகிருதினா என்ன, இதெல்லாம் காண்பிக்கிறதுக்காக தான் வேதம். வேதம்ன்ற கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா தான் இத்தனையும் தெரியும் அப்படின்னு வச்சு. சரி, இப்போ நான்றது ஆத்மா எல்லாருக்கும் தெரியும். சத்தாச்சுன்னா அப்போ தான் தெரியும். ஏதோ ஒன்று உள்ள இருந்து இதை இயக்கிட்டு அது கிளம்பி போயிடுது. கார் அப்படியே நிற்கிறது, ஆட்டோன்னா ஆட்டோ அப்படியே நிற்கிறது, ஸ்கூட்டர் போட்டால் ஸ்கூட்டர் அப்படியே நிற்கிறது. இல்லை அந்த ஸ்கூட்டர் போக மாட்டேங்குது, நகரவே மாட்டேங்குதுன்னா ஒரு ஆள் போய் இயக்கினா ஏறும், இல்லைன்னா கட்டையாட்டம் கிடக்கும். அப்போ இயக்கிறவன் ஒருத்தன் இருந்தான்னா அந்த ஆத்மா ஒன்று இருந்தது. இத்தனால ஆத்மா கிளம்பி போயிடுது. இதே இந்த பூவை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே செத்து போயிட்டவளுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறேன். ஒரு செத்து போய் கிடக்கிறா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ, இந்த பொம்மநாட்டிக்கு. ஆனால் இந்த பூவை பார்த்தா உடனே எடுத்து தள்ள வச்சுருவோம். அப்படி இருக்கிற பொம்மநாட்டி இப்போ செத்து போயிட்டான்னா அதே பூ எடுத்துன்னு போய் அவள் எதிர்க்கு அப்படி காண்பிச்சா ஆசையாக எழுந்து உட்காந்து வச்சுக்கணும் இல்லையா? அந்த பூவை பிடிச்சதாச்சுன்னா அப்போ நேற்று வரைக்கும் யாரோ உள்ள உட்காந்து இதெல்லாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இவா நல்லவா, இவா கெட்டவா, இவா வேண்டிவா, அவள் வேண்டாதவா, இது தித்திப்பா இருக்குது, இது கசப்பாக இருக்குது, இது சுவை உப்பாக இருக்குது, இது புளிப்பா இருக்குது, இத்தனையும் சொல்லிட்டு இருந்தது உள்ளேருந்து யாருன்னா வேற யாரோ ஆள். அவள் கிளம்பி போயிட்டான். ஒரு கணக்கு ஜடம் தான். இப்போ நீ நாக்கை பிடிச்சி வாயை திறந்து நாக்கை பிடிச்சி இழுத்து நல்லா என்ன தான் உப்பு பதார்த்தமோ கார பதார்த்தமோ அவனுக்கு பிடிச்ச தித்திப்போ வாயில் விட்டா ஒன்றும் இல்லை, வாயில் போட்ட அரிசி கூட அப்படியே கிடக்கு, மென்று முழுங்க முடியல இல்லையா? அவை தன்னாடியாக உள்ள உட்காந்து இதெல்லாம் சுவைச்சதோ, இதெல்லாம் ரசித்ததோ, இதெல்லாம் மென்று முழுங்கினதோ எல்லாம் உள்ளே யாரோ ஒரு ஆள் இருந்தால் அவனால் இந்த உடம்பே இயங்கித்து, மனசு இயங்கித்து, இப்போ எல்லாம் அந்த ஒரு ஆள் கிளம்பினோடனே எல்லாம் போச்சு. அந்த ஆள் தான் நான், ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா யாரை அடையணும், எதுக்காக இங்கே பிறவி எடுக்கிறது? எத்தனை பிறவிகள் பார்த்தோம். புழுபூச்சியிலேருந்து பிரம்மா வரைக்கும் இத்தனை சரீரங்கள், இத்தனை விதமாக இருக்கு. இத்தனை விதமான படைப்பு எதுக்காக படைச்சான்னா, பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன் குருகூர் வன் சடகோபன் தெருள் கொள்ளச் சொன்ன 1010 அருளுடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தேன்னு திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் பாடுறார். நம்ம அழகரை, திருமாலிருஞ்சோலை மதுரையில் இருக்கார் அழகரை, அவர் பாடிச்சு இந்த உலகத்தெல்லாம் அந்த அழகர் தான் படைச்சா. என்ன நினச்சிட்டு பண்ணார்னா, பொருள் என்று உலகம், இதெல்லாம் பிரயோஜனம். இந்த உலகத்தை படைச்சது பிரயோஜனம் தான். என்ன பிரயோஜனம்னா, உனக்கு எதெல்லாம் உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு காய் வாங்குகிறோம், அதில் வேண்டாதெல்லாம் திருத்தி தோலை தூக்கி தனியாக போடுறோம், கொட்டையை தனியாக போடுறோம். இந்த காய் நமக்கு இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குறோம். உனக்கு இது வேண்டாம்,
அதுக்காக எதுக்காக இந்த பெருமாள் இதெல்லாம் படைச்சான்னு கேட்கக்கூடாது. உனக்கு இது வேண்டாம், அது பசுமாடுக்கு கழிநீரில் சேர்த்து போட்டால் அது சாப்பிடும். நீ போகிற மலம், சே இதெல்லாம் என்னத்துக்கு படைச்சார் பெருமாள், மலம்லாம் வருது அப்படின்னு சொன்னியானா உனக்கு இது அல்பமாக தோணலாம், அந்த பன்னிக்கும் நாய்க்கும் அது ஆகாரமாக. எந்த வஸ்துவுமே இந்த உலகத்தில் வேண்டாதது, என்னதுக்கு அனாவசியம் அப்படின்னு கேட்க முடியாது. எல்லாம் உனக்கு உபயோகம் இல்லாதது வேற யாருக்கோ எப்பவோ எதுக்கோ உபயோகமாக தான் படைச்சு வச்சிருக்காரு. ஆனால் பொருள் என்று உலகம் படைத்தவன் புகழ்மேல்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட உலகத்தில் எல்லாம் படைச்சதெல்லாம் எதுக்கு இடம்னா, இப்போ சரி மனுஷனை எதுக்கு படைச்சான்? ஒவ்வொருத்துக்காக படைச்சிருக்கலாம். மனுஷனுக்கு மட்டும் 6வது அறிவை கொடுத்து விவேகத்தை கொடுத்து எதுக்கு மனுஷனை படைச்சான்னா, மனுஷனை படைச்சதுடைய நோக்கம் அந்த பரமாத்மாவுடைய லோகமான மோட்சத்தை அடையிறதுக்கு தான் அப்படின்றத அடிப்படை தெரிஞ்சு. நீ மோட்சம் அடையாத வரைக்கும் நீ சம்சாரத்தில் சுழன்று இருக்கணும். சாதலும் பிறத்தலும் அப்படின்னு பிறக்கிறதும் சாகிறதும் பிறக்கிறதும் சாகணும். ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 4 வரி பாட்டு பாடினார். என்ன பாடுறானா, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டூடை தாண்டி நந்தவனத்தில் ஓராடி. இந்த 4 வரி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். பெரிய வேதாந்தம் 4 வரியில் சொல்லிட்டு போயிட்டார். நந்தவனம்னா ஒரு அம்மாவுடையதான உடம்பு, ஒரு ஆண்டினா ஒரு ஜீவன், அது வயிற்றுல கர்ப்பத்தில் வந்து பிரவேசிச்சிடுறது. 4 6னா 4 6 10 மாதம், 4 6 மாதமாய் குயவன்னா எல்லாத்தையும் படைக்கிறவனான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து கைகுவிச்ச வண்ணமா வேண்டி வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டினா குடம், சரீரம். அம்மா வயிற்றுலேருந்து ஒரு சரீரத்தை தூக்கின்னு வந்துடுது, ஒரு குழந்தையா பிறந்து. அதை வச்சுண்டு இவனை மோட்சம் அடையிறதுக்காக இந்த மனுஷ பிறவியை கொடுத்தா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சான். வேண்டாததை பார்த்துட்டும், வேண்டாததை கேட்டுட்டும், வேண்டாததை நினச்சிட்டும், கண்டதையும் தின்னுட்டும், கண்டபடி பேசிட்டும், என்னென்னமோ பண்ணி கூத்தாடி கூத்தாடி கடைசியில் போட்டு உடைச்சி இந்த சரீரத்தை போட்டுட்டு திருப்பி நந்தவனத்தில் ஓராண்டி இன்னொரு அம்மாவயத்துக்கு போய். ஆதிசங்கரர் கூட சொல்றார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜனரே சயனம். ஆழ்வார் சொன்னார், காதலும் பிறத்தலும் என்றிவற்றை காதல் செய்யாது உலகடல் அடைந்தேன்னு ஒப்புலியப்பன் ஆகிய திருவிண்ணகர் அப்பனை பார்த்து சொல்றார். அப்போ இப்படியே இருக்கிறதுக்காக மனுஷ பிரிவில் விலங்கு வேணா அப்படி இருக்கும். விலங்கு என்ன பண்ணுறது, பிறக்கிறது. மனுஷனும் பிறக்கிறான். விலங்கும் கிடைச்சதெல்லாம் அப்படியே மேய்ஞ்சி மேய்ஞ்சி சாப்பிட்றது. மனுஷனும்